ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விமல் சுபு. ஒவ்வொரு ஃப்ரைடேவும் வந்து பிஹெச்டி மெமரிஸ்ன்னு பிஹெச்டி பண்ணும்போது எனக்கு நடந்த இன்சிடென்ட் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போது வந்துட்டு நான் பிளான் நேம் வந்து எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பிளான் நேம்லாம் கரெக்டாக இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதை பற்றி அவேர்னஸ் எல்லாருக்கும் தெரியும். பட் எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு நான் வந்து அந்த சினானிமை வச்சே நான் என் பிளான் நேமை வந்து அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா? என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். நான் கோவிட் பேட்ச்சு ஸ்டார்டிங், அதாவது ஃபஸ்ட் 1 இயர் வந்து கோவிட் பேட்ச். அதனால் வந்துட்டு ஆன்லைன் ப்ரெசன்டேஷன் தான் நாங்கள் அதிகமாக பண்ணோம். பிளான் செலக்ட் பண்ணி ஃபைட்டோகெமிஸ்ட்ரி ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்துட்டு நான் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் ப்ரெசன்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து எப்படின்னா, ஒரு மைனர் ஒர்க்கை வச்சே வந்துட்டு நான் ஒரு சில 2-3 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா அதை வச்சே நான் வந்துட்டு ப்ரெசன்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணும்போது ஆன்லைனில் ஒரு 2-3 ப்ரெசன்டேஷன் வந்துட்டு என்னோடய பிளான்ட்டோட நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண அதே நேமை வச்சே நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். அதோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணதே எனக்கு தெரியல. ஓகேங்களா? அதை தான் நான் சொல்ல வரேன். 2-3 ப்ரெசன்டேஷன் வந்து ப்ரெசென்ட் பண்ணி சர்டிஃபிகேட்டும் எனக்கு கிடச்சிருச்சு. சேம் அதே பிளான்ட் நேமோட தான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டைலோஃபோரா இண்டிகா அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த டைலோஃபோரா இண்டிகா அப்படிங்கிற நேம்லேயே வந்துட்டு 2-3 ப்ரெசன்டேஷன் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இன்னொரு ப்ரெசன்டேஷன் வந்து எப்படி இருந்ததுன்னா, உங்கள் எந்த காலேஜ்னால் திருச்சியில் வந்துட்டு சென்ட் ஜோசப் காலேஜ். ஓகேங்களா? அவங்க வந்துட்டு யூஜிசி ஃபண்டடில் வந்துட்டு ஒரு நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓகேங்களா? அது வந்து நல்ல ஃபண்டட் ப்ராஜெக்ட்டு, நல்ல ஃபண்டட் ஒரு கான்ஃபரன்ஸு. ஆன்லைனும் இருந்தது, ஆஃப்லைனும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மற்ற ப்ரெசன்டேஷன் சர்டிஃபிகேட்லாம் வந்துட்டு சாஃப்ட் காப்பி தான் வந்து எல்லாேருக்கும் சென்ட் பண்ணுவாங்க ஆன்லைன் ப்ரெசன்டேஷனுக்கு. பட் இவங்க வந்து ஆன்லைன் ப்ரெசன்டேஷனுக்குமே ஹார்ட் காப்பி எல்லாம் வந்துட்டு அட்ரஸ்க்கே வந்து சென்ட் பண்ணி விட்டுட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து நல்லா நடந்தது அந்த கான்ஃபரன்ஸு. நிறையா ஸ்டாஃப்ஸு நிறையா பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து அதில் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. அப்படி ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு நிறைய கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்களா. ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணவே தெரியாது. ஓகேங்களா? ஏதாவது சொன்னாங்கன்னா ஓகே, ஃப்யூச்சரில் வந்துட்டு நான் அதை ஃபாலோ பண்ணுறேன், அந்த மாதிரி தான் வந்துட்டு நான் ஆன்சர் பண்ணேன். ஓகேங்களா? அதுவும் நல்ல ஆன்சர் தான். பட் வேறு ஏதாவது டிஃபிகல்ட்டாக கொஷின் கேட்டாங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதாக இருந்ததுன்னா நம்ம வந்து சொல்லிடலாம். இல்லைன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த கொஷின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து மெயினாக வந்து என் பிளான் நேம் எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கு வந்து பிளான்ட் ஐடென்டிஃபை பண்ணதும் பிளான்ட்டு கொண்டு வந்து, அதாவது நான் பிளான்ட்ஸ் நேம் செலக்ட் பண்ணிட்டேன், பிளான்ட்டை எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆனால் வந்துட்டு அதோட பிளான் நேம் வந்து அதுதான் மாறிடுச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது. இங்கேயே 2-3 டாக்ஸானமிஸ்ட்கிட்டலாம் வந்து சஜஷன் கேட்டேன். அவங்கள வச்சு தான் அந்த நேமை வச்சு நான் பேப்பரும் போட ஆரம்பித்தேன். பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், அந்த கான்ஃபரன்ஸில் நல்ல வேளை நான் அட்டன் பண்ணேன், அதனால் நேம் சேஞ்ச் ஆனது தெரியும். எப்படின்னா, திடீர்னு வந்து அந்த டைலோஃபோரா இண்டிகா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டைலோஃபோரா இண்டிகா அப்படிங்கிற அந்த பிளான்ட்டோட நேம் வந்து வின்சிடாக்சிகம் இண்டிகா அப்படின்னு வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா? எப்படின்னா, டைலோஃபோரா ஜீனஸ் வந்து வின்சிடாக்சிகம் ஜீனஸோட மோர் குவாலிட்டிஸ் வந்து அதோட வந்து ரிசம்பிள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அதோட ஜீனஸ் நேமாக மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? அது அஃபிஷியலாகவே 2 இயர்ஸ் முன்னாடியே, ஓகேங்களா, நான் ஸ்டார்ட் பண்ண 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அதோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது வந்து எனக்கு அதை பற்றி தெரியாமல் நான் அந்த பழைய நேம், ஓகேங்களா, அதை வந்து பழைய நேமை வந்து சினானிம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பழைய நேமை யூஸ் பண்ணி நான் வந்து பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணேன். ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் நான் அட்டன் பண்ணனால அங்கே உள்ள ஒரு பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு ரிசர்ச்சர் வந்து சொன்னாங்க, இல்லைங்க, அவர் ஒரு ஹிந்தியில் தான் பேசினாங்க. ஓகேங்களா? இங்கிலீஷில் பேசினாங்க, அதுக்கப்புறம் ஹிந்தியிலே பேசினாங்க. வேற ஒருத்தவங்க தான், நம்ம ஊர் ரிசர்ச்சர் மாதிரி தெரியல. அவங்களோட இங்கிலீஷ் நமக்கு தெரியும்ல எப்படி பேசுவாங்கன்னு. அவங்க வந்துட்டு, இல்லை, நீங்கள் நல்லா போய் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், இதோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் போய் இன்னொருக்க செக் பண்ணிவிட்டு அடுத்த ப்ரெசன்டேஷன்லலாம் வந்து புது நேம் வந்து மாற்றிக்கோங்க. இது வந்து நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை, தீசஸ்லேயும் உங்களால் நேம் மாற்ற முடியாது. அதனால் வந்துட்டு 2 தீசஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் பழைய நேம் யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ண ஆரம்பித்து தீசஸ் முடிச்சிட்டிங்க, இன்னொருத்தவங்க புது நேம் யூஸ் பண்ணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் இப்போவே நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து போய் மறுபடியும் வந்து சர்ச்லாம் பண்ணி பார்க்கும்போது நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் மற்றவங்கள்ட்டே சொல்லிவிட்டு, எங்கள் மேம் எல்லாட்டையும் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் போட்ட ப்ரெசன்டேஷன், அதுக்கப்புறம் என்னோடய டிசி எல்லாத்துலேயுமே வந்து நான் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன்.
ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்களும் வந்து நிறைய கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. கான்ஃபரன்சஸ் எல்லா இடத்துலையும் போஸ்டர் ப்ரெசன்டேஷன், ஓரல் ப்ரெசன்டேஷன் இந்த மாதிரி நிறைய ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களோட ரிசர்ச்சில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்துட்டு நிறைய ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஓரல் ப்ரெசன்டேஷனாக இருந்தாலும் சரி, போஸ்டர் ப்ரெசன்டேஷனாக இருந்தாலும் சரி. அப்போ தான் நம்ம பண்ணுற ரிசர்ச் வந்து கரெக்டாக தான் போயிட்டுருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.